அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் கைஸ். லக்கேஜ்லாம் பார்த்தாலே தெரியும் ஊருக்கு கிளம்பிட்டேன். அந்த vlog தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். வெல்கம் டு மை சேனல். ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டும் அர்ஷத்தும் போய் லக்கேஜ் எல்லாத்தையும் ஏர்போர்ட்டில் வச்சுட்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னையும் ஹாதியாவையும் அப்புறம் கூட்டிகிட்டு போனாங்க. ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் அவங்க ஒய்ஃபும் தான் வராங்க எங்கள் கூட. எல்லோரும் ஒன்றா தான் போகிறோம். நாங்கள் போயெல்லாம் அவங்களுமே வந்துட்டாங்க. ஹஸ்பண்டும் காரை பார்க்கிங் பண்ணிட்டு வந்துட்டாங்க. டிக்கெட் வந்து 1 மந்த்துக்கு முன்னாடியே போட்டாச்சு. அப்போல்லாம் 1 மந்த் இருக்கேன்னு சொல்லி ஹாப்பியாக இருந்தாச்சு. ஏர்போர்ட் கிட்டே வந்தோடனே தான் மனசு ஒரு மாதிரியாக இருக்குது. 3 மந்த்ஸ் எப்படி போச்சுன்னே தெரியல. 4 ஸ்பீடாக ஓடிடுச்சு. ஹஸ்பண்டை விட்டுட்டு போகிறமேங்கிற ஃபீலிங் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் லக்கேஜ் எல்லாம் கரெக்டாக இருக்குமா, இது எக்ஸ்ட்ரா இருந்தால் எடுக்க சொல்லிடுவாங்களேன்னு சொல்லி அந்த கவலை ஒரு பக்கம் இருந்துச்சு. அக்காவுக்கு தான் ஃபஸ்ட்டு போர்டிங் போட்டாங்க. நெக்ஸ்ட்டு தான் எங்களுக்கு போட்டது. அல்ஹம்துலில்லாஹ் கரெக்டாகவே இருந்துச்சு, ஒன்றும் சொல்லலை. கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஹேண்ட் லக்கேஜ் எல்லாம் வெயிட் பார்த்தாங்க. அதுவுமே கரெக்டாக இருந்துச்சு. ஓகே, ஹேண்ட் லக்கேஜ் வந்து 3 பேருக்கும் சேர்த்து ஃபஸ்ட்டு 21 kg போட்டோம். அது எங்களுக்கு லாஸ்ட் நேரத்தில் பத்தலை. அப்புறம் 14 kg எக்ஸ்ட்ரா போட்டாச்சு. ஹேண்ட் லக்கேஜ் தான் எங்கள்கிட்ட கூட இருந்துச்சு. அதுவே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, எப்படி இதை கொண்டு போய் சேர்க்க போகிறோன்னு தெரியலேன்னு சொல்லி. நாங்கள் ஊருக்கு போகிறோன்னு சொல்லி அங்கிள் வந்திருந்தாங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவங்களும். இந்தியாவுக்கு கிளம்பையில் ஹாப்பியாக கிளம்புனா. ஆனால் ஏர்போர்ட்டில் வந்தோன்னே அத்தா என்ன 2 மாதம் தள்ளி போட்டிருக்கலாம்லத்தா, ப்ளீஸ் தா அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தா அத்தாக்கிட்ட. பெண் குழந்தைங்களுக்கு எப்போவுமே அத்தானா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் அத்தாக்களுக்கும் பெண் குழந்தைனா ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட்டு குழந்தைனா சொல்லவே வேணாம். அப்புறம் கிளம்பியாச்சு, டைம் ஆச்சுன்னு சொல்லி. நீ நெக்ஸ்ட் எப்போ பார்ப்போன்னு தெரியல. இன்ஷால்லா அல்லா இருக்கான். ஹேண்ட் லக்கேஜ் தள்ளிட்டு போகிறதா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. உள்ளெல்லாம் ட்ராலி கிடையாது. ஃப்ளைட்டில் ஏறுற வரைக்குமே இப்படி கையிலேயே தான் கொண்டு போகணும். கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே, ஒரு வேளை இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வெயிட்டிங் ஹாலில் உட்காந்தாச்சு. நீ ஃப்ளைட் வர்றது மட்டும்தான். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃப்ளைட்டுமே வந்தாச்சு. ஃப்ளைட்டில் வந்து ஹேண்ட் லக்கேஜ்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு. அப்புறம் பாஸ்போர்ட்லாம் எடுத்து ஹேண்ட் பேக்கில் வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே அமைதியாக உட்காந்தாச்சு. ஃப்ளைட்டு மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் எப்படி போகிறோன்னா புருனை டு மலேசியா, மலேசியா டு ட்ரிச்சி இப்படி தான் போகிறோம். இனி வரும் விளாக் எல்லாமே இந்தியாவிலேருந்து தான் நான் போடுவேன். புருனையை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த இடங்களை உங்களுக்கு நான் விளாகாக போட்டிருக்கேன். கீழே லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இன்ஷால்லா வீடியோ தொடர்ந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.